நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14. Matthew chapter 7 verses 13 and 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி வாசலுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ரொம்ப அழகான வாசனம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோடையும் பேசுகிற ஒரு விஷயம் வழியை பற்றி. நம்ம வழி, போகிற வழி எப்படிப்பட்ட வழி, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். 2 வழி இருக்குது. ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் இடுக்கமான வழியை சூஸ் பண்ண சொல்கிறார். இதை சூஸ் பண்ணுறது ஒரு சிலர் தான் இடுக்கமான வழியை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிலர் இடுக்கமான வழியை சூஸ் பண்ணுறப்ப ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. கஷ்டம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பின்பற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படி வந்தாதாங்க ஆண்டவர் நம்ம கூட நின்று நம்மளுக்கு அந்த வழியில் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் குருடனாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளுக்கு பார்வை கொடுக்குறப்போ அந்த வல்லமை வெளிப்படும். நல்லா கண்ணு தெரியுறவங்களுக்கு எதுக்கு பார்வை கொடுக்கணும் இல்லையா? நம்ம இன்னைக்கு இடுக்கமான வழிவாசலை சூஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கோமா? அதை தேர்ந்தெடுக்க ஆயத்தமாக இருக்கோமா? வழின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம வாழ்க்கை தான் வழியாக இருக்குது. இதில் இடுக்கமாக இருந்தது, பிரச்சனைகள், பாடுகள் இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மளோட கூட நடந்து வருவார். வழியில் இடிச்சுக்க போகிற ஒரு சின்ன குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறப்போ அம்மாவும் அப்பாவும் அது பின்னாடியே நடப்பாங்க. எங்கேயும் இடிச்சிக்கக்கூடாது, பிள்ளை நடக்கட்டும். ஆனால் பிள்ளையே தூக்க மாட்டாங்க, பிள்ளைய நடக்க விடுவாங்க. அது எங்கேயும் இடிச்சிக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சிலர் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உலக பிரகாரமான தாய் தகப்பனே பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு பார்த்து போகிறப்போ ஆவிக்குரிய தகப்பன் நம்ம கூட வரமாட்டாரா? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போ அந்த இடத்துல இந்த பிரச்சனை இங்கே வருது, நீ இந்த பக்கமாக திரும்புன்னு நம்மளை திசை திருப்பி கூட்டிகிட்டு போக மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவாருங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட பாடுள்ள வாழ்க்கையில் நிற்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, நான் தனிமையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பேசுகிறதுக்கு கூட துணைக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழியை இடுக்கமான பாதையில் போகிறப்போ உங்களோட ஆண்டவர் கூட ட்ராவல் பண்ணுறாருன்னு மாத்திரம் அவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அந்த இடுக்கமான வழியை சூஸ் பண்ணுங்கள். நல்லா வைடாக இருக்கிற வழி, விசாலமாக இருக்கிற வழியை சூஸ் பண்ணால் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். நம்ம பென்ஸ் காரில் கூட போகலாம் அந்த ரோடில். ஆனால் பரலோகம் போய் சேர மாட்டோம். நம்மளுக்குள்ள அழுக்கு, நம்மளுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை அந்த வழி வாசலில் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இடம் இல்லை, நெருக்கமாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் போவீங்க. இப்போ நல்லா விசாலமாக இருக்குன்னா இடம் இருக்குது, நானும் வரப்பான்னு உங்கள் கூட பாவம் வரும், துரோகம் வரும், எல்லாம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு வரும். அதனால தான் ஆண்டவர், அதனாலே என்னமோ ஆண்டவர் உங்களை இடுக்கமான வழியில் ட்ராவல் பண்ண சொல்கிறார். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரோட சொத்து. நம்ம உலக பிரகாரமாக சம்பாதிக்கிற சொத்தே நம்ம அவ்வளோ பத்திரமாக வச்சுக்கிறோம். அட்வொகேட் கிட்ட போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், இந்த பத்திர பேப்பரை பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் அது பிள்ளைங்களுக்குன்னு எழுதி வைக்கிறோம். எல்லா ஏற்பாடும் நம்ம செய்கிறோம். அப்போ ஆண்டவரோட சொத்து நம்ம. அப்போ நம்மளை எவ்வளோ பத்திரமா ஆண்டவர் வச்சுப்பார். அவரோட அங்கீகாரம், அவரோட முத்திரை மோதிரமாக நம்ம நிற்கிறோம். நம்மளை முத்திரை மோதிரமாக வச்சுருக்காரு, அடையாளமாக வச்சுருக்காரு. ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வச்சுருக்காரு. மற்றவங்க நம்மளை பார்த்தா, இது ஏசுநாதரை பிரதிபலிக்கிறாங்களோ, இந்த பிள்ளைங்க கடவுளை நம்பியிருக்காங்களோ, பரவாயில்லையே இந்த நல்ல குணம் இருக்கே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி ஒரு விசேஷமான வாழ்க்கையை நம்ம ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். நம்ம ஆண்டவரை குறிச்சின ஒரு பயம் இல்லை, நம்மளுக்கு கடவுள் கணக்கு கேட்பார், நம்மளை பரலோகம் போகணுன்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரல போல இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையை இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கூட நிறைய பேர் தேவையில்லாதவங்கள ட்ராவல் பண்ணுறாங்களா? ஏன்னா விசாலமான வழியில் நீங்கள் போயிட்டுருக்கனால தான் உங்கள் கூட தேவையில்லாதவங்க நிறைய பேர் சுற்றி இருக்காங்க. நான் மனுஷங்களை சொல்லலை, தேவையில்லாத காரியங்கள், கெட்ட எண்ணங்கள் இல்லையா? அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அவன் மட்டும் நல்லா இருக்கான், பொறாமை,
இவன் எப்படி நல்லா வந்துடுவான், இவன் நாசமாக போயிடுவான்னு சொல்கிற எரிச்சல், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு வருது. அது நம்மளுக்கே தெரியாது. இடுக்கமான பாதையை சூஸ் பண்ணிருப்பாங்க, வழி இடமே இருக்காது, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது, நம்ம மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். ஆண்டவர் அதை தான் விருப்பப்படுறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம இடுக்கமான வாழ்க்கையை சூஸ் பண்ணுறப்போ பரலோகம் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். நீங்கள் மோசையோட கற்பனைகளை நான் கை கொள்கிறேன், நான் ஆபிரகாமுக்கு சொந்தக்காரர், நான் மோசைக்கு சொந்தக்காரன்னு சொன்னால் பரலோகம் போக முடியாது. திறப்பின் வாசலில் போய் நிற்கிறப்போ உனக்கு நான் பொறுப்புகளை கொடுத்தேனே, நீ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவோம்? இந்த வாழ்க்கை ஆண்டவரோட வீடு, நம்ம சரீரம் ஆண்டவரோட ஆலயம். இதை எவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாத்துக்கணும். இது ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, திருப்பி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்க கிட்ட கடனுக்கு ஒரு பொருள் வாங்கினாவே அதை பத்திரமா பார்த்துட்டு திருப்பி பத்திரமா கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். ஒரு சின்ன ஸ்பூன் நம்ம வாங்கினா கூட அது திருப்பி இதாப்பா அவங்க ஸ்பூனுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கடன், இந்த கடனை திருப்பி ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறப்போ அவர் எப்படி கொடுத்தாரோ அதே பரிசுத்தத்தோடு கொண்டு போய் திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கோமா? நம்ம அப்படி பரிசுத்தமாக இருக்க ஆயத்தமாக இருக்கோமா? அந்த இடுக்கமான பாதையில் போக ஆயத்தமாக இருக்கோமா? இன்றைக்கும் சிந்திச்சு பாருங்கள். இடுக்கமான பாதையை சூஸ் பண்ண போகிறீங்களா, விசாலமான பாதையை சூஸ் பண்ண போகிறீங்களா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலரில் நீங்கள் ஒருத்தராக இருக்க விருப்பப்படுறீங்களா? அப்போ ஆயத்தப்படுங்க. இடுக்கமான வாழ்க்கையில் போக ஆயத்தப்படுங்க. தேவன் உங்களோடு கூட ட்ராவல் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை பெரிதாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.